என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கை தருவார். இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமையப் போகிறது. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம். அதில் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் சாயந்தரம் 6:04 வரைக்கும் பயணம் பண்ணுவார். அப்புறம் பரணி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்னைக்கு ரொம்ப விசேஷம், பரணி தீபம். இன்னைக்கு மேஷராசி என்பர்களே, நாளைய தினம் அண்ணாமலையார் தீபம், திருக்கார்த்திகை தீபம், இன்றைய நாள் பரணி தீபம். இந்த பரணி தீபத்தை இன்னைக்கு வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்கிற போது நமக்கு என்னெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். சில குடும்பங்களில் இந்த கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களாம் இந்த பரணி தீபம் போடணும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். எனக்கு ஒரு துர்சக்தி எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்குதுங்க, கெட்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்காங்க, செய்வன தோஷம் இருக்கும்னு பயமாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறோம் பாருங்க, பரணி தீபம் போடுங்க, பிரச்சனைகள் விளைகிறோம். இது நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். பெத்த தாயிட்ட அம்மா நீ நல்லா இருக்கியமான ஒரு வார்த்தை கேட்கணும். உலகத்தில் உயர்ந்த உறவு என்ன உறவு? அம்மா உறவு. அம்மா நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாலே தாய் மன மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். இன்னைக்கு அம்மாவுடைய உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும், தன்னுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் அதெல்லாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு இருப்பாங்க. இன்னைக்கே படிக்கிறோம், இப்போவே படிக்கிறோம், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையுது. அதே நேரத்தில் 7ஆம் இடம் வலுத்திருக்கு பாருங்க, விஐபிக்களுடைய நெருக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்க புரியும். மிதுன ராசி என்பர்களே, புதன் பகவான் நம்ம ராசிநாதன், அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அது பூர்வ புண்ணிய அனுக்கிரகம்னு பேர். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொசிஷன் வருவாங்க, சில பேரால் நல்ல லெவலுக்கு வரவே முடியாது. ஒன்றா தானே படித்தோம், ஒன்றா தானே உருண்டு புரண்டு விளையாடினோம், ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துருச்சு நமக்கு வரலையே அப்படின்னா அதுக்கு பேர் தான் பூர்வ புண்ணியம்னு பேர். போன ஜென்மாவில் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோம்னு ஒரு கணக்கு இருக்கு பாருங்க. நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம புண்ணியத்தை அறுவடை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு 5ஆம் இடத்துல புதன் சொல்லும்போது பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது. பிஸ்னஸை சூப்பராக பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு நல்லா கூடி வரும், நல்ல பதவி ஆஃபீஸில் கிடைக்குங்க. கடகராசி அன்பர்களே, மென்மையான நாள். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு போறாரு, 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. நல்ல ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இன்னைக்கு இருக்கும், போய் பல் மருத்துவரை பார்ப்பீங்க, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். கடகராசிக்காரங்க பலருக்கு புதுசாக சொத்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் அப்படியே வெற்றிகரமாக இன்னைக்கு வருவீங்க. வியாபாரம் மிக திருப்திகரமாக அமையும். வம்சம் விளங்க குழந்தை பாக்கியம் இன்னைக்கு உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, 2 நாளாக போட்டு படுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க, நம்மளை சந்திராஷ்டமம் இருந்துச்சு, படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கே இந்த சந்திராஷ்டமும் நம்மளை விட்டு விலகிடுச்சு. நம்மளுடைய வேலைகள், சில வேலைகள் மறந்து போகுது, ஏதோ கவனக்குறைவு இருக்குது. ஏன்னா வேலையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர், இருக்கிற வேலை நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல, அப்படி ஒரு குழப்பம். அதனால இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு சில சிம்மராசிக்காரங்களுக்கு, இல்லைங்களா? கொஞ்சம் வேலையில் நாங்கள் கொஞ்சம் அதிக கவனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய நாலேஜ் இன்னைக்கு அதிகப்படுத்துவார். சில பேர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூப்பராக நடக்கும்.
புதிய வீடு மனை வாங்குற யோகம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. வீட்டில் கழிவறைகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும், சிலருக்கு உடல் உறுப்புகளில் சில பிரச்சனையை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் பேச்சில் ஒரு சாமர்த்தியம் இருக்கும், தந்திரமாக சில காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், பிஸ்னஸ் லாபகரமாக அமையும். பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும், ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, மிகச்சிறந்த நாள். ராசியில் பாக்கியாதிபதி புதன் உட்கார்ந்துருக்காரு. அவ பிஸ்னஸ் தொடர்பாக நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு ஜெயிக்க போறோம். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயமெல்லாம் நமக்கு கூடி வரப்போகுதுங்க. எதிர்பார்க்கிற காரியம் வேக வேகமாக இன்னைக்கு நடக்கும். நம்ம பேச்சில் ஒரு கெத்து இருக்கும். கல்யாண விஷயம் கூடி வந்துடும். நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போய்கிட்டு இருக்காரு. ஒரு புது வேலையை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வேலை இன்னைக்கு கிடைக்கும். சில பேர் வேலையில் விஆர்எஸ் வாங்கலாமா, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, அப்படிலாம் இன்னைக்கு முயற்சி பண்ணுவீங்க. ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வேலையில் ஒரு ஹையர் பொசிஷன், உங்கள் வேலையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுப்பாரு. அரசு வேலை கிடைக்கி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அரசு வேலை கிடைக்குமானா கிடைக்கிற யோகம் உண்டு. அதிகார வேலைகள் சிலருக்கு கிடைக்கும். எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும்னு நீங்கள் விரும்புவீங்க. நிறைந்த யோகங்கள் கூடியிருக்கு. குருவுடைய அருள் இருக்கு. நல்ல வருமானம் பெருகும். தனுசு ராசி என்பர்களே, சில காரியங்களை திட்டம் போட்டு அழகா நடத்த போறீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், அட்டமத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த குழந்தை பாக்கியம் தாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் நீ குழந்தை பிறக்கும். சில பேர் குழந்தையை இன்றைக்கு தத்தெடுப்பார்கள். இது ஒரு அருமையான நாள். ஃபினான்ஷியலாக நமக்கு நல்ல முன்னேற்றம் தரும். திடீர் வருமானங்கள் வரும். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க, லாபமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் இன்னைக்கு ஓரளவு லாபமும் வரும். வேலை மாறுதல் சிலருக்கு அமையும். டிரான்ஸ்ஃபர் சிலருக்கு கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ ரொம்ப நல்ல சிறப்பாக அமைய போகுது. ஒரு பெரிய மனிதர் நமக்கு உதவிகரமாக இன்னைக்கு இருக்க போறார். பெரிய ஹெல்ப் ஒன்று இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. புதிய வீடு மனை வாங்குற யோகம் சிலருக்கு இருக்கும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கும்பராசி என்பர்களே, சிறந்த நாள். இன்னைக்கு பயணங்கள் அமையும். இன்னைக்கு வருமானம் கூடும். குடும்ப நன்மை கருதி சில முயற்சிகள் எடுப்பீங்க. பிள்ளைகள் கல்யாணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போதுங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இது இருக்கு. மீனராசி என்பர்களே, சந்திர பகவான் தனஸ்தானத்தில் போறாரு. நல்ல தன வருமானம் வரும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். படிப்பில் ஒரு தடை ஏற்பட்டு அது நிவர்த்தி ஆகும். வியாபாரத்தில் மட்டும் அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிடணும். சொத்துக்கள் வாங்குற யோகம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் இருக்கு. சகோதரர்கள் வகையில் நல்ல செய்தி வரப்போகுது. வெளிநாட்டு யோகம் கூடி வரப்போகுது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?